அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் போடுறீங்களா? உங்கள் கவனத்துக்கு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் 20,000 வந்துட்டு 30,000 வந்துட்டு ஓடுது நம்ம நினச்சிக்கிட்டோம். அதெல்லாம் ஓடாது. ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னால் போட்டவங்களுக்கு ஓடுது. அவங்க போடுற வீடியோலாம் இந்த காட்டில் சமையல் பண்ணுறது, இந்த மாதிரி வித்தியாசமாக எடுக்கிறது ஓடுது. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்மளே ஓனாக பாட்டு எழுதி நம்மளே பாடி நம்மளே சாமி படம் போட்டால் கூட அந்த யூடியூப் ஓட மாட்டுக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதனால் யூடியூப் புதுசாக போடுறவங்களுக்குலாம் என்னை பொறுத்தவரை பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அப்படி நீங்கள் யூடியூப் போடுறவங்களா இருந்தால் பயங்கர டேலண்ட்டாக அந்த வீடியோலாம் செமையாக கொண்டுட்டு வரணும். அதில் உள்ள பாட்டு வந்து சினிமா பாட்டோ காப்பிரைட்டு பாட்டோ போட்டால் அதுக்கு வீடியோ உங்களுக்கு அது காப்பிரைட்டில் போயிடும். நமக்கு பிரயோஜனமே கிடையாது. நான் வந்து சொந்தமாகவே 30 பாட்டு எழுதியிருக்கேன். சொந்தமாகவே 30, 40 பாட்டேன். விழிப்புணர்வு சொந்தமாக கொடுத்தேன். ஆனால் 2400 2350 சப்ஸ்கிரைப் இருந்தது. எனக்கு என் குரூப்பு எனக்கே ஏகப்பட்ட குரூப்பில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்க. டெய்லி 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் வரைக்கும் ஓடும். ஆனாலும் என்ன ஆகுது தெரியுமா? அவர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. 1 இயர் 1 இயருங்கல காப்பிரைட்டுன்னு போட்ட வீடியோ தான் பயங்கரமாக ஓடுது. ஷார்ட் வீடியோலாம் சூப்பராக ஓடுது. அந்த அவரை இதில் சேர்க்க மாட்டேக்காங்க. வருஷத்துக்கு 4000 அவர் ஓடணுங்காங்க. அது சாத்தியமே கிடையாது. ஏதோ 1000ல் ஒருத்தருக்கு 2 பேருக்கு வேணால் அது சாத்தியம். இதில் நம்ம உயிரை கொடுத்து போடுறது வேஸ்ட்டு. ஆனாலும் நான் ஏன் போடுறேன்னா என்னோட மன திருப்திக்கு, சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு, வயசானவங்க இருக்கிறதுக்கு ஒரு சாமி பாட்டு பக்தி பாட்டு பாடும்போது எனக்கு இந்த பாட்டு பாடும்போது ஒரு அமைதி கிடைக்கி. அதனால் நான் பாட்டு போடுறேன். விழிப்புணர்வு போடுறேன். ஏன்னா விழிப்புணர்வு போட்டாவது கொஞ்சமாவது மக்கள் வந்து கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் மக்கள் கொஞ்சம் திருந்தட்டும். அதுக்காக தான் நான் விழிப்புணர்வு நிறைய போட்டுட்டு வரேன். நதிக்கு, கோபம், மகிழ்ச்சி, குடும்பம், அப்படி ஏகப்பட்ட விழிப்புணர்வு நான் சொந்தமாக போட்டது. ஆனால் எதுவுமே எனக்கு சரியாக ஓடலை. இன்னும் ஷார்ட் வீடியோவில் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வராங்க. ஷார்ட் வீடியோவில் வந்து அவங்க கேட்குறது 90 நாளைக்கு 90 லட்சம் வியூஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி கிடைக்கிறது சாத்தியமே கிடையாது. ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ வியூஸ் ஓடணும்னு நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் அழகாக சாமி பாட்டு அப்படி பக்தியாக பாடுறாங்க. எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க அதனுடைய அர்த்தம் சொல்கிறாங்க. தேவாரம், திருவாசம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஓடி இருக்குது. பாட்டும் நல்லா பாடுறாங்க, விளக்கமும் சொல்கிறாங்க. ஆனால் பக்திக்கு யாருமே இடம் கொடுப்பது கிடையாது. வல்கர் நியூஸுக்கு தான் எல்லோரும் இடம் கொடுக்குறாங்க. சிரிப்பு பார்க்குறாங்க. சிரிப்பு வந்து ஷார்ட் வீடியோவில் போயிடுது. நம்ம கஷ்டப்பட்டும் போட்டு நமக்கு பலன் இல்லையேன்னு கொஞ்சம் கவலை இருக்கும். இருந்தாலும் நான் என்னோடய மன திருப்திக்கு தான் நான் போடுறேன் வழியா யூடியூப்பராக ஆகணும்னு இப்போ அந்த எண்ணமே எனக்கு போயிடுச்சு. நான் சொந்தமாக மட்டும் 30 to 40 பாட்டு எழுதியிருக்கேன். நதிக்கு மட்டுமே அவ்வளோ பாட்டு போட்டிருக்கிறேன். சத்யம் டிவி நிருபர் கூட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. நானே எழுதி நானே மியூசிக் கிடையாது, நானே அதுக்கு ஒரு ராகம் போட்டு நானே பாடுவேன். சிறந்த கருத்து இருக்கும். சிறந்த கருத்துக்கு யாருமே முதலிடம் கொடுப்பது கிடையாது. சினிமா பாட்டு ராகத்தில் தான் போடுவேன். நான் வந்து போடுறது என்னோடய திருப்திக்கு தான். எனக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் என்ன 550 860 காட்டுது. அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்புறம் கூடிக்கிட்டே போகுது. அவ்வளோதான். எனக்கு ஒரு தடவை 4000 அவர் ரீச் ஆச்சு. நான் வந்து யூடியூப்பர் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, காப்பிரைட்டில் தான் உங்கள் இது ஓடிச்சு, ஷார்ட் வீடியோவில் ஓடிச்சுன்னு எனக்கு அது வந்து அலோவ் பண்ணலை. என்ன யூடியூப்பராக ஏற்றுக்கல. எங்கள் பொண்ணு சொன்னாங்க, காப்பிரைட் வீடியோ ஓடி இருக்குமா, ஷார்ட் வீடியோலாம் அவங்க சேர்த்துக்கல, அதனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்கு உனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீ உன் மன திருப்திக்கு போடு. சாமி பாட்டு போடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறதுனாலும் விழிப்புணர்வு கொடுக்குதும் எனக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கு. அதனால தான் நான் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இதில் பணம் வரும்னு நினச்சி போடுறவங்க தயவுசெய்து சிந்தித்து போடுங்க. பயங்கர டேலண்டாக இருந்தால் தான் அது ஓடுது, இல்லைன்னா ஓட மாட்டேங்குது. யூடியூப்காரங்களுக்கு தான் அது லாபம். நமக்கு எந்த விதத்துலேயும் லாபம் கிடையாது. எனக்கு வந்து நான் பணத்தை எதிர்பார்க்கல. நான் வந்து என்னோடய மன திருப்தியை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். நான் போட்டதெல்லாம் சாமி பாட்டு, விழிப்புணர்வு, தத்துவ பாடல், சில கோவில் நிகழ்ச்சிகள்லாம் நேரடியாகவே எனக்கு தெரிஞ்சவங்க எடுத்து கொடுத்து அந்த கோவில் நிகழ்ச்சிகள், கும்பாபிஷேகம் ஒவ்வொன்றையும் பற்றி விளக்கமாக போட்டிருக்கிறேன். ஆனால் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. நமக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க.
காமனாக யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், யூடியூப் போடுங்க. யூடியூப் போடக்கூடியவங்க சிந்திச்சு போடுங்க. வருமானம் வரும்னு எண்ணி போடாதீங்க. உங்கள் திருப்திக்கு வேணால் போடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன். எல்லாம் இறைவன் அருள்.